ஆயுத பூஜைக்கு நம்ம சார் வந்து இந்த எல்லாருக்கும் எம்ப்ளாயிஸ் கொடுக்கறதுக்காக வாங்க சொன்னார்ரா ஃபேக்ட்ரியில. என்னடா வாங்குறது? இப்போ ஓனர் தெரியாம நம்ம சர்ப்ரைஸா எல்லாமே வாங்கி வைக்கணுமே. என்ன வாங்குறது? என்ன வாங்கணுமா? நேரா என்ன பண்ணுங்க, வடபழனி சிவன் கோயிலுக்கு போயிடுங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு எண்ணெய் கடை இருக்கு. அங்க போனீங்கன்னா விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் வாங்கிட்டு உன் மண்டை ஃபுல்லா ஒரு 10 லிட்டரை ஊத்திட்டு அங்கேயே உட்காந்துட்டு போற வரலாம் சப்பு சப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டு. முட்டாள். ஆயுத பூஜை வந்தா என்ன ஆகும் தெரியாது உங்களுக்கு? ஃபேக்டரியில இத்தனை வருஷமா இருக்கீங்க, ஆயுத பூஜை போன வருஷம் செலிப்ரேட் பண்ணல. என்ன பண்ணுங்க, நேரா ஒரு ஸ்வீட் கடைக்கு போறீங்க. அங்க 5 கிலோ ஸ்வீட் வாங்குங்க, வெறும் மைசூர் பாக். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, பழக்கடைக்கு போறீங்க. ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, ஒரு சாத்துக்குடி, இதெல்லாம் வாங்கி ஒரு கவருக்குள்ள போடுறீங்க. வேற ஏதோ மிஸ் ஆகுது. ஆயுத பூஜைனால இது இல்லாம இருக்காதே. என்ன பணக்கவர் பொரி 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 என்ன பண்ற, ஒரு 1.5 கிலோ வாங்கிடு. அதுல என்ன பண்ற, பொட்டுக்கடலை போட்டு விட்டுரு. அப்புறம் வந்து வெல்லம் வேணாம், வெல்லம் காஸ்ட்லி. என்ன பண்ணு, ஒரு 1/4 கிலோ சர்க்கரை வாங்கி சும்மா தூவி விட்டுரு. ஓகேவா? முடிச்சிருங்க. அப்புறம் முக்கியமா கவர் 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 ஒரு 10 கவர் வாங்கி வச்சிருங்க. கவர் காம்போலாம் கரெக்டா இருக்காடா? எல்லாம் பக்காவா இருக்கு. சார் பார்த்தாருன்னா மிரண்டுருவாரு. ஹாய் டீம், என்னப்பா வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல காம்போலாம் வாங்கிட்டு வந்து. சூப்பர் சூப்பர். கவர் எம்டி கவர் இருக்கு, நீங்க போட்டு என்ன தருவீங்க? அப்படியா? ஓகே ஓகே ஓகே. இருக்க மாலை, கொடை, விநாயகர் கண்ணு, இதை வாங்கினவன் எவன்டா? நாங்க 3 பேர் சார். இத்தனை வருஷம் கம்பெனியில் இருக்கீங்க, ஒரு ஆயுத பூஜை காம்போ உங்களுக்கு வாங்க தெரியல. ஏன்னா கடைக்கு போனா அவனே விநாயகர் சதுர்த்தி காம்போ, ஆயுத பூஜை காம்போ, தீபாவளி காம்போன்னு விற்பான். உங்களை என்ன காம்போ வாங்க சொன்னேன்? ஆயுத பூஜை காம்போ வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி காம்போ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க. சார் நீங்க காம்புன்னு சொன்னீங்களா சார்? இன்னும் நாங்கள் காம்புன்னு தான் சார் கேட்டான். அது எருக்க காம்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டு தான் சார் அவர் கொடுத்தாரு. சரி ஓகே, உங்களெல்லாம் வச்சுட்டு கம்பெனி நடத்தினா கம்பெனி வந்து திவாலா தான் போகும். ஓகே சார், எனிவேஸ் என் கம்பெனிக்காக நீங்கள் வந்து பல வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே சார். நீங்கள் தீபாவளி பொங்கலோட இந்த ஆயுத பூஜையை தான் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக. அதனால இந்த முதலாளியோட ஒரு சின்ன அன்பளிப்பு 3 பேர் பிரிச்சு எடுத்துங்க. கவரில் ஆளுக்கு 5000 இருக்கும். 3 பேர் பிரிச்சுப்போம், சரியா? ஏய், என்னடா 50 ரூபா தான் இருக்கு, நம்மளை ஏமாத்திட்டாங்கடா. மச்சான் இந்த 50 ரூபா என்கிட்ட கொடுத்துட்றான். அப்பதான் எங்க வீட்டுல அடுப்பெரியும். மச்சான் நீ அடுத்த வருஷம் வாங்கி மச்சான். இந்த 50 ரூபா வச்சு அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் மச்சான். டேய், நீ ஏமாத்திட்டான்டா. சரி, இந்த ஆயுத பூஜைக்கு நான் வச்சுக்கிறேன்.